கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இன்று நம்மளுக்கு தேவனுடைய சத்தத்தை நம்மளுக்கு துணிக்க இருக்க போகிறாங்க. அது மாத்திரமல்ல, தேசத்தின் காரியங்கள் ஒரு சில காரியங்களை நம்மளுக்கு அறிவிக்க இருக்கிறாங்க. கண்டிப்பா ஜெபிக்கிறதுக்காக மட்டும்தான். நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமா தேசங்கள் பாதுகாக்கப்பட, அதுல இருக்க ஜனங்கள் மீட்டெடுக்கப்படுவாங்க. கண்டிப்பா தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். டாடி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு வரவேற்கிறோம். துதிக்கிற இயேசப்பா, இதோ சதா காலங்கள் நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணிறேன். அந்த வாக்குத்தத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் நிறைவாக்கி கொடுக்க போகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடம் அசைய தேவ ஆவியானுடைய பிரஸ்தனம் எங்க மேல ஊற்றப்படட்டும். இயேசப்பா, இயேசப்பா, நீங்களே அசைவாட போகிறீங்க, நீங்களே பேச போகிறீங்க. இந்த சத்தியம் உம்முடையதா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா கனமும் ஜீவனுள்ள தகப்பன் ஒருவருக்கே செலுத்துகிறேன். அடி இந்த இடத்துல பிரயோஜனமானவளப்பா, முற்றிலும் உங்க கருத்தை தாழ்த்தி தந்தருகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். பாருங்க, ஒப்பனக்கார வீதியில் விபரீதம் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. நியூயார்க் பகுதியில வெள்ளம் புரண்டோடும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. திருச்சூர் பகுதியில பாத்தீங்கன்னா பரபரப்பான செய்தி உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. பிரளயத்தினால் வாரிக்கொள்ளும் நாட்கள் வருகிறது என்று முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. கேரளா அதை சுற்றிலும் உள்ள சமுத்திரங்களில் கொந்தளிப்பு உண்டாகும், அது சுனாமியாக மாறும், அந்த எல்லையை உழுக்கும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தயவாக கேரளா பகுதிக்காக, அதை சுற்றிலும் இருக்கிற கிராமங்களுக்காக கண்டிப்பாக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஹரியானா பகுதியில நெருப்புகள் வாரி செல்லும், இதுல அநேக குடும்பங்கள் பாதிக்கப்படும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. பாட்னா பகுதியில நில அதிர்வு மற்றும் கலவரம் மற்றும் வெள்ளம் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் பகுதியில பாத்தீங்கன்னா குளிரின் நிமித்தம் மரணங்கள் உண்டாகும் என்று இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. நெய்வேலி மற்றும் மெய்யூர் பகுதியில பரபரப்பான செய்திகள் உண்டாகும், அது மாத்திரமல்ல நெருக்கத்து நிமித்தம் சேதங்கள் என்று இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. நொச்சிக்குப்பம் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. லாவா பகுதியில் குடோன்களில் விபரீதம் மற்றும் நெருப்பு மற்றும் சூறாவளி நிமித்தம் மிகப்பெரிய சேதங்கள் உண்டாகும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் பகுதியில பாத்தீங்கன்னா சூறாவளி மற்றும் நிலச்சரிவு, அதாவது அங்க எப்படி இருக்கும்னா சவக்கிடங்குகளாக மாறும் நாட்கள் வருகிறது என்று இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது தயவு செய்து நீங்க இந்த வட மாநிலங்கள் பகுதிகளுக்காக முக்கியமா நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. ஜோர்டான் பகுதியில வெடிமலை வெடித்து சிதறும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. இத்தாலி பகுதியில பாத்தீங்கன்னா எர்த்குவேக், அதாவது நிலநடுக்கம் உண்டாகும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ரோம் பகுதியில விபரீதம் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. காங்கேயம் பகுதியில மீண்டும் விபரீதம் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஜெபித்துக் கொள்ளுங்க. கல்கோரி பகுதியில பரபரப்பான செய்திகள் ஏற்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. வெள்ளூர் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, அதாவது விமான விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. பிரான்ஸ் பகுதியில நிலநடுக்கம் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. வரலாறு காணாத அளவுக்கு இருக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஈரான் பகுதியில பாத்தீங்கன்னா கலவரம் என்று இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஈராக்ல வெள்ளம் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. மலாக்கா பகுதியில புதிய வகை வைரஸ்கள் தோன்றும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சீனர்கள் மத்தியில பரபரப்பான செய்திகள் உண்டாகும் நாட்கள் வருகிறது, மிகவும் அவல நிலை உண்டாகும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தென்மலா பகுதியில விபரீதம் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சிங்கப்பூர் மலேசியா பகுதியில கலவரங்கள், கூட்ட நெரிசல் நிமித்தம் சேதங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. பீகார் பகுதியில பாம் பிளாஸ்ட் என்று இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தென் ஆப்பிரிக்கா பகுதியில பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் உண்டாகும், சமுத்திரம் பொங்கும் நாட்கள் வருகிறது, அது நிமித்த சேதங்கள் விபரீதம் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ராஜஸ்தான் பகுதியில நீர்நிலைகளால் சேதங்கள், அதாவது கலவரம் உண்டாகும், அது மாத்திரமல்ல இப்போ வெள்ளப்பெருக்கு நடந்துட்டு இருக்குது, ஆனா இனிமே வரப்போற காரியம் எப்படி இருக்குன்னா இதை காட்டிலும் பயங்கரமாக இருக்கும் என்று இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தயவு செஞ்சு ஜெபித்துக் கொள்ளுங்க, அதுல நிறைய சேதங்கள் உண்டாக போகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஹிமாச்சல் பிரதேசல பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் உண்டாகும் நாட்கள் வருகிறது தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. துபாய், துருக்கி, ஜப்பான், ஐரோப்பா பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. திண்டுக்கல் பகுதியில விரிசல் உண்டாகும் நாட்கள் வருகிறது, கோரமான விபத்து உண்டாகும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. கோரமண்டல எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, அதுல இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஜெய்ப்பூர் பகுதியில சூறாவளி நிமித்த சேதங்கள் பயங்கரமாக மோதி அடிக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஜார்ஜியா பகுதியில விபரீதம் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அநேக மருத்துவமனைகள்ல விபரீதம் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அநேக மருத்துவமனைகள்ல பரபரப்பான செய்திகளாய் தோன்றும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சிங்காநல்லூர் பகுதியில பாத்தீங்கன்னா விபரீதம் மற்றும் விபத்து என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. கான் பகுதியில நிலநடுக்கம் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சிற்ப சிலைகள், அந்த வேலையை செய்கிறவர்கள் மத்தியில பரபரப்பான செய்தி, அந்த சிற்பங்களை கொண்டு பரபரப்பான செய்தி என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க.
நுங்கம்பாக்கம் பகுதியில ஒரு மாணவனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஈச்சனாரி பகுதியில விபரீதம் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தோப்பூர் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. உக்ரைன், மகாராஷ்டிரா, அஸ்ஸாம், குஜராத் இப்படிப்பட்ட பகுதிக்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. எவ்விதத்திலும் சேதங்கள் உண்டாயிருக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஆக்ரா பகுதியில பாத்தீங்கன்னா சூறாவளி நிமித்த சேதங்கள் உண்டாகும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. டெல்லி பகுதியில சூறாவளி, காரிருள் மற்றும் வெள்ளங்கள் பற்றிக்கொள்ளும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இஸ்லாமியர்கள் மத்தியில விபரீதம் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பரபரப்பான செய்திகள் உண்டாகும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சுயஸ் கால்வாய் பகுதியில் சேதங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. வங்காள விரிகுடா பகுதியில பாத்தீங்கன்னா சூறாவளி நிமித்த சேதங்கள், அநேக எல்லைகளை சுற்றிலும் அந்த சேதங்கள் உண்டாகும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது பில்லூர் டேம் பாத்தீங்கன்னா முதலைகள் நிமித்த சேதம் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நார்வே பகுதியில எரிகுழம்பு வெடித்து சிதற நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இங்கிலாந்து பகுதியில பாத்தீங்கன்னா நெருப்புகள் பற்றிக்கொள்ளும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பினாமிகள் பரிதாபமான நிலைமை என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கண்ணூர் பகுதியில விபரீதம் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கூடலூர் பட்டணங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, ஏன்னா இது ஒரு முக்கிய செய்தியாக இருக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த கூடலூர் பகுதி மிகவும் மிகவும் மிகப்பெரிய சேதத்துக்குள்ள தள்ளப்பட போகிறது என்று என் தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. சிக்காகோ பகுதியில விபரீதம் என்று என் தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தூத்துக்குடி பகுதியில பாத்தீங்கன்னா கடற்கரையில் விபரீதம் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. உப்பளங்களில் சேதங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அரியலூர் பகுதியில பாத்தீங்கன்னா பரபரப்பான செய்திகள் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மார்த்தாண்டம் பகுதியில பாத்தீங்கன்னா விபரீதம் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. வள்ளுவர் கோட்டம் அங்கு ஒரு சில சம்பவம் நடைபெறும், அது பரபரப்பாக இருக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கான்பூர் பகுதியில பாத்தீங்கன்னா கனமழையினால் வெள்ளங்கள், அதாவது அநேக அங்க டேம் எல்லாம் உடைஞ்சு ஓடும் நாட்கள் வருகிறது, அந்த எல்லைகள் மிகவும் தத்தளிப்பா இருக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. எர்ணாகுளம், கொச்சி அந்த பகுதியில பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கைகளின் நிமித்தம் சேதங்கள் மற்றும் விபரீதம் அது மிகவும் கொடிதா இருக்கும் என்று இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஹாங்காங் பகுதியில பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஆப்பிரிக்கா பகுதியில மிகப்பெரிய வறட்சிகள் தோன்றும் நாட்கள் வருகிறது என்று இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. குஜராத் பகுதியில பருவமழை நிமித்தம் மிகப்பெரிய சேதங்கள் உண்டாகும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது இப்போ நடக்கிறது அல்ல, இனிமே தேவனாகிய கர்த்தர் நடக்க போற காரியங்களை நம்மளுக்கு அறிவிச்சிட்டு இருக்காங்க. தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. பாரிஸ் பகுதியில நிலச்சரிவு மற்றும் குடோன்களில் விபரீதம் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அந்த பகுதியில அநேக வீடுகள் பூமிக்குள்ள உள்வாங்கும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. வெளி மாநிலங்களில் மால்களில் விபரீதம் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஹைதராபாத் பகுதியில நிலநடுக்கம் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பிலிப்பைன்ஸ் பகுதியில பாலம் சாய்ந்து விழும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. வடகொரியா பகுதியில பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல நடந்த சம்பவங்கள் அங்கு நடைபெறும் நாட்கள் வருகிறது, அது மிகவும் அவல நிலையா இருக்கும், கொடிதா இருக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஜெபித்துக் கொள்ளுங்க. மணிப்பூர் சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பா நீங்க ஜெபிப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஸ்பெயின் பகுதியில பாத்தீங்கன்னா விமான விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதுல சேதங்கள் உண்டு என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மகப்பேறு மருத்துவர்கள் மத்தியில் விபரீதங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. போக்குவரத்து கழகம் அதிலே பரபரப்பான செய்திகள் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பத்திரிகையாளர்கள் மத்தியில விபரீதம், அதாவது இது திருநெல்வேலி சைட்ல நடக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஏர் இந்தியா அந்த விமானங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதுல இருக்கிற மக்களுக்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. பே ஆஃப் பெங்காலில் பாத்தீங்கன்னா விபரீதம் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு ஏன் முன்னறிவிப்பு கொடுக்கறாங்கன்னா நம்ம மேல இருக்கிற தாகம், என் பிள்ளைங்க அழிஞ்சு போயிடக்கூடாது, எப்படியாவது என் பிள்ளைங்க மீட்டெடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட மட்டும்தான் நம்மளுக்கு முன்னறிவிப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அதுக்கு ஜெபிக்காம நிர்விசாரமா நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா அந்த சம்பவங்கள் நடைபெற்றுரும். அதனால ஒவ்வொரு எல்லைக்கும் ஒவ்வொருத்தர் திறப்புல நின்றா கூட நிச்சயமா அந்த எல்லைகளை பாதுகாக்க முடியும் தேவனுடைய நாமத்தினால. ஆமென். இன்று நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்னன்னா துராலோசனை. வசனம் பாருங்க, எபேசியர் 5வது அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் இன்று நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் துராலோசனை. தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக எண்ணங்களை விதைக்கிற வல்லமைகள். இன்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த துர் ஆலோசனை நம்ம கிட்ட இருந்து எடுபட்டு போனா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில முழுமையான ஜெயம் எடுக்கணும்னா தவறான போதகத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது,
கவனிக்க கூடாது. ஹல்லேலூயா. கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், இது எல்லாமே என்ன செய்யும்? நம்மள மோதி அடிப்பதற்காக நெருங்கி கொண்டு வரும். ஹல்லேலூயா. அதுல நம்ம என்ன பண்ணணும்? சரியாய் கவனிக்கிறவர்களாய் செயல்பட வேண்டும். ஏன்னா ஆலோசனை நம்ம கிட்ட நல்ல அழகான சத்தியம் போல விதைச்சிட்டு போயிருவாங்க. ஆனா உண்மையான சத்தியம் நம்மளுக்கு மறந்து போயிரும். தேவனுடைய கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ள ஊறிக்கொண்டு இருப்போம். ஆனா நம்மளுக்கு அந்த தாட் எல்லாம் வராது. ஆனா அவங்க என்ன விதைச்சாங்களோ அதுதான் உங்களுடைய இருதயத்துக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய கர்த்தர் பாத்தீங்கன்னா இந்த ஆலோசனை வெறுக்கிறவரா இருக்கிறார். அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு உள்ள விதைப்பது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட வல்லமைகளை தேவனுடைய கர்த்தர் பிடுங்கி எறிகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இன்னைக்கு அநேகம் இடத்துல புறங்கூறுதல் உண்டு. அது தேவனுடைய கர்த்தருக்கு அருவருப்பானது. நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளா இருப்போம். ஆனா அந்த இடத்துல எப்படியாவது இவளை கவுக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டிருப்பான் சத்ருவானவன். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நபரை கொண்டே உடைப்பான். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க சடனா ஏதாவது ஒரு விதத்துல ஏசப்பா சொல்லி நடந்திருக்காம இருக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு காரியத்துல அவங்களுடைய இருதயம் கேப் இருந்திருக்கும். உடனே என்ன ஆயிரும்? அந்த வீட்டுக்குள்ள இருந்தே கிரியை செய்யறதுக்கு வீட்டுக்குள்ள யாரையாவது ஆயத்தப்படுத்திடுவோம். அப்படியா? ஒண்ணு பிள்ளைங்களா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், தாய் தகப்பனா இருக்கலாம், யாரவனா இருக்கலாம், அக்கா தங்கச்சி இருக்கலாம். அவங்கள கொண்டு அந்த விதைகளை உன்னிடத்துல விதைக்க ஆரம்பிக்கும் போது நீ முட்டி மோதி தேவனுடைய கர்த்தரிடத்துல வளர்ந்து வருகிற காரியங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டுரும். அழகா ஈஸியா அந்த ஊழியர்களிடத்துல இருந்தோ இல்ல உன்னுடைய தேவனிடத்துல இருந்தோ அந்த ஜெப வாழ்க்கையில இருந்தோ உன்னை என்ன செஞ்சா பிரிச்சு போட்டுருவோம். ஹல்லேலூயா. அப்ப பிரிச்சு போட்ட உடனே என்ன ஆகும்? பழையபடி நம்ம பழைய பாவத்தை தேடுகிறவர்களாய் மாற்றப்பட்டு விடுவோம். ஆதாம் ஏவாளுக்கு பாத்தீங்கன்னா தேவனுடைய கர்த்தர் ஆதாமுக்கு எல்லா அதிகாரத்தையும் அங்க கொடுத்து வச்சிருந்தாரு ஏதேன் தோட்டத்துல. எப்படியாவது இவளை நயவஞ்சகமா என்ன பண்ணணும்? வஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்ருவானவன் என்ன செய்யறான்? அந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணுது? ஏவாளை கொண்டு என்ன பண்ணுது? வஞ்சிக்க ஆரம்பித்து விடுகிறது. ஆனா அந்த அம்மா என்ன பண்றாங்க? அதுக்கு அடிமையாக்கப்பட்டு விடுகிறார்கள். அவங்க விழுகிறது மாத்திரமல்ல, தன் கணவனுக்கும் சேர்த்து என்ன பண்றாங்க? அதை கொடுக்கிறவர்களாய் மாற்றப்படுகிறார்கள். இதுதான் ஒரு வலு சர்ப்பம், ஒரு வல்லமைகள் மனுஷீகம் நிமித்தமாக வீட்டுக்குள்ள கிரியை செய்வான் ஜெபிக்கிறவங்க இடத்துல. ரெண்டாவது, அவங்க நிமித்தம் ஜெபம் உடைக்கப்பட்டுரும். அல்லது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற முழுமையா ஏறெடுக்கிற துதிகள் எல்லாமே டவுன் ஆயிரும். ஹல்லேலூயா. இதனால அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து எழும்புறதுக்கு மிகவும் கடினமான பாதைகளா இருக்கும். இப்படிதான் சத்ருவானவன் என்ன செய்யறான்? இன்னைக்கு கலைகளை கொண்டு விதைத்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அதனால ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நயவஞ்சகத்தின் ஆவிக்கு உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள். அப்பமா கிறிஸ்தவத்துல ஆலோசனைகள் மற்றவங்களை குறிச்சு நம்ம இடத்துல பேசுவாங்க, தவறுதலா பேசுவாங்க. அது நம்மளுக்கு இனிப்பா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த ஆலோசனை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க ஜெயம் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு கள்ள போதகங்களுக்கு உங்களை இடம் கொடாதபடி காத்துக்கொள்ளுங்கள். கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் எப்படி காத்துக்கொள்ள முடியும் அப்படின்னா, தேவனுடைய கர்த்தர் உங்க வாழ்க்கையில வந்தா மட்டும்தான் காத்துக்கொள்ள முடியும். ஏன்னா தகப்பன் நம்ம கூட இருக்கும்போது அவர் உள்ள இருந்து கைடன் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இந்த மனிதன் தவறானது, இந்த மனுஷி தவறானவள், நீ என்ன செய், இதுல விலக்கிக்கோ அப்படின்னு அழகா சொல்லி கொடுப்பாங்க. அப்படி சொல்லி கொடுக்கும் போது நம்ம அதுல இருந்து பாதுகாக்கப்பட்டுருவோம். ஏசப்பா ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷியோ தேவனுடைய பிள்ளைகளா நிறுத்தி வச்சிருப்பாரு. அவங்க கிட்ட இருந்து அவங்கள தேவனுடைய கர்த்தர் அழகா வளர்த்து கொண்டு வருவார். ஆனா அந்த மனுஷனிடத்திலயும் அந்த ஊழியரிடத்திலயும் ஊழியக்காரிடத்துல இருந்து என்ன அந்த குடும்பத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா சத்ருவானவே அந்த ஆலோசனை அங்க விதைப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்குதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஏசப்பாக்காக வாழ்றேன்னு சொல்றோம். ஆனா யாராவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு காரியம் நம்ம காதுக்குள்ள வந்துருச்சுன்னா உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம்? அதை யோசிக்கிறவர்களாய் மாற்றப்பட்டு விடுகிறோம். இங்க என்னதான் முட்டி மோதி நம்ம ஜெபிச்சாலும் அது நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியாதபடி போய்விடுகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆலோசனை எப்படி கொண்டு வந்து இன்னொரு விதத்துல விதைப்பானா? பொருளாசையை கொண்டு வந்து நம்ம இடத்துல விதைக்க ஆரம்பிப்பான். ஹல்லேலூயா. அதாவது பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவான். ஏன்னா இன்னைக்கு அநேகர் விரும்புறது அதுதான். அப்ப நமக்கு தன்னுடைய வசமாக அவனுடைய அந்த வழிக்குள்ள ஈர்த்து கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணுமா? இப்படிப்பட்ட காரியத்துல இருந்து நம்மளை விலக்கி பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். சிலர் பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆலோசனை கொடுப்பாங்க. அப்போ நீங்க தேவனுடைய கர்த்தத்துல கேட்கணும், இந்த ஆலோசனை சரியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஏசப்பா அதுக்கு பதில் கொடுப்பாங்க கண்டிப்பா. அல்லது உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளிடத்துல இருந்து கண்டிப்பா நிச்சயமா அவங்க காத்திருந்து உங்களுக்கு அந்த பதில வாங்கி கொடுக்கறாங்கன்னா கண்டிப்பா அது தேவனுடைய கர்த்தருடைய பாதையில நடத்துகிறவராய் இருப்பார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மனுஷர்கள் நிமித்தம் ஆலோசனைகள் உண்டாகும். இந்த பிழையாம் மாதிரி நிறைய காரியங்கள் நடைபெறும்.
அதுல நம்ம என்ன செய்யணுமா, ஜாக்கிரதை உள்ளவர்களாய் செயல்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மாம்சீகமா நம்ம இடத்துல ஆலோசனை கொடுக்கறாங்கன்னா அந்த ஆலோசனை நீங்க என்ன செய்யுங்க, ஏத்துக்கொள்ளாதீங்க. அத கண்டிப்பா தெய்வ சமூகத்துல வச்சு அதை தீர தேவனிடத்துல கேட்க ஆரம்பிங்க. இசப்பா எனக்கு இப்படி சொல்லி இருக்காங்க, இது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் போது தேவனாகிய கர்த்தர் அந்த மனிதனை குறித்து உங்களுக்கு அந்த ஆலோசனைகளுக்கு அதுக்கு என்ன காரியங்கிறத அழகா சொல்லி கொடுக்கிற தகப்பனா இப்ப இது ஒரு ஆலோசனையை தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா தேவனாகிய கர்த்தரே என்ன செய்யறாரு, நம்மளுக்கு ஆலோசனை கர்த்தாவா இருக்கிறார். அப்பமா கிறிஸ்தத்துல நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். நான் சொல்லுவேன், உலக மனிதர்கள் கொடுக்கிற ஆலோசனை ஒரு நாளும் நம்மளுக்கு மெய்யாகவே இருக்காது. ஹல்லேலூயா. அத சில காரியம் அதுல சரியா இருக்கும், சில காரியம் தவறுதலா இருக்கும். அதனால மனிதர்கள் கூறுகிற ஆலோசனை அதிகமா நீங்க அதை யோசிச்சு அதன்படி நடக்க ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா அதை விட ஒரு ஜீவனுள்ள தகப்பன் நம்மளுக்காக காத்திருக்கிறார். அவர் பாருங்க, ஆலோசனை கொடுக்கிறவராய் நான் உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். நம்ம மேல நோக்கமா இருந்து, நம்ம மேல கண்ணோக்கமா இருந்து அவர் என்ன செய்யறாரமா, அவர் நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிற தகப்பனாய் வருகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், மனிதர்களிடத்துல ஆலோசனை கேட்கிறவர்களாய் அல்ல, ஜீவனுள்ள தகப்பனிடத்துல ஆலோசனை கேட்கிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். எனக்கெல்லாம் சொல்ல போனா ஊழியர்கள் ஒரு பக்கம் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஆனா தேவனாகிய கர்த்தரிடத்துல நாம முறையிடும் போது அவர் நம்மளுக்கு அழக ஆலோசனை கர்த்தாவாய் வருவார். ஹல்லேலூயா. அந்த ஆலோசனை தான் நம்ம விரும்புகிற பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். அதன்படி நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன நெளிவு சுழிவு இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அதை சரி செய்து கொள்ளுவார். அதை சரி செய்வதற்கு எப்படி சரி செய்யணுங்கிறதுக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற தகப்பனாய் இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த தகப்பனை ஏற்றுக்கொள்ள நம்மளுக்கு மனதில்லாதவர்களா இருக்கிறோம் என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய பாதையில பாக்குற போது என்ன நடக்குது அப்படின்னா, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கும் அதன்படி நடப்பதற்கும் அப்பமா கிறிஸ்தவ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதற்கும் நம்மளால் இயலாதவைகளா இருக்கிறது என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மாம்சம் இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. ஏன்னா யாருடைய ஆலோசனை கேட்டு கேட்டு நம்ம ஓடுகிறவர்களா இருக்கிறோம், உலக பிரகாரமான ஆலோசனை கேட்கிறவர்களா இருக்கிறோம். அந்த ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு துர் ஆலோசனையாக மாற்றப்பட்டு விடும் மகனே மகளே. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவ சத்தியம்னா என்னன்னு தெரியாம தவறுதலான போதனைகளுக்கு அடிமையாக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதுல இருந்து எழும்ப முடியாதபடி, வெளியே வர முடியாதபடி, நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்க ஆளே இல்லாதபடி இன்னைக்கு செயல்படுகிறவர்கள் அநேக பேர் உண்டு. எனது அருமையான ஜனமே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற எழும்புகிற சந்ததிகளே, நீங்கள் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு உண்மையுள்ள சந்ததிகளா எழும்பி இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தேவனாகிய கர்த்தருக்கு ஆதாயப்படுத்துகிற பிள்ளைகளால் மாற்றப்படுவீர்களாக என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க அதுக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது அவர் உங்களுக்கு மறுமொழி கொடுக்கிற தகப்பனாய் வருகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த துர் ஆலோசனை நிமித்தம் மிகப்பெரிய சம்பவங்கள் எல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால தயவு செய்து வீட்டுக்குள்ள நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகளா எழுப்பப்படுகிற பிள்ளைகளா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உலகத்துல இருக்கிற ஆலோசனை கேட்காதீங்க. உங்க வீட்டுக்குள்ள சிலர் கொடுக்கிற ஆலோசனை தவறுதலா இருக்கும். எப்படி தவறுதலா இருக்கும்னா, சத்ருவானவே உன்னை உடைப்பதற்காக அந்த துர் ஆலோசனை உனக்குள்ள விதைக்க ஆரம்பிப்பான். இன்னைக்கு அநேக டீம்குள்ள அப்படிதான் இருக்கிறது. சிலர் பாத்தீங்கன்னா டீம் பிரேயர் நடத்துவாங்க. அந்த டீம் பிரேயருக்குல நல்லா அழகா கொண்டு போயிட்டு இருப்பார் தேவனாகிய கர்த்தர். யாருக்காவது ஒரு நெருடல் உள்ள வந்துருச்சுன்னா எப்படியாவது அந்த மனுஷன் நம்ம என்ன செஞ்சிடணும், ஏதாவது ஒரு விதத்துல ஆலோசனையை கொடுத்து இவளை வெளியே அனுப்பிடணும். இதுதான் மனுஷனுடைய இயல்பு. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் அந்த மகனுடைய இருதயத்தையும் அந்த மகனுடைய தலையும் நிமிர பண்ணி விடுவார். ஏன்னா உலக மனிதர்கள் என்ன செய்றாங்க, துர் ஆலோசனை கொடுத்து அவன் மேல குற்றம் சாட்டி இல்ல அந்த மனிதன் மேலேயே குற்றத்தை உரைத்து என்ன செய்றாங்க, அந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. இது ஒரு ஓமையாக கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனா அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தரை சார்ந்து நிற்கும் போது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாரு, அவங்களுடைய தலையை நிமிர பண்ணுகிறவராய் மாற்றுகிறார். அந்த இடத்துல நிக்கிறவங்க தேவனாகிய கர்த்தரை மட்டும் சார்ந்து நின்றுப்பாங்க. அந்த டீமோட ஆலோசனை சார்ந்து அல்ல, ஜீவனுள்ள தகப்பன் இன்னைக்கு என்னோட என்ன பேச போகிறார் அப்படின்னு சொல்லி ஆராய்கிறவர்களா இருந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அதனால ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுக்கிற தகப்பனாய் நான் உன்னோடு வருகிறேன் மகனே மகளே, உன்னை கைவிடாமலும் நெகிழ விடாமலும் காக்கிற தகப்பனாய் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் என்று உரைக்கிற காரியம், உங்களோடு இப்படியாக வழக்காடுகிற அந்த வல்லமைகளை தேவனாகிய கர்த்தர் இன்றைய நாளிலே முறித்து போடுகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எப்படி தேவனாகிய கர்த்தர் போன வாரத்துல நம்மளோடு பேசினார், நுகத்தை முறித்து கட்டைகளை அறுக்கிறவராய் வருகிறேன் என்று சொன்னது போல இன்று கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு போராடுகிற துர் ஆலோசனை வல்லமைகளை
இன்று இந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வலு சர்ப்பத்தின் வல்லமைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு முறித்து போடுகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வருகை எப்படி இருக்குது? சமீபமாய் இருக்கிறது. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை என்ன செஞ்சுக்கொள்ளுங்க? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு உரைக்கிறார் பாருங்க. காலங்கள் எப்படி இருக்கிறது? மிகவும் கொடிதான காலங்களாய் இருக்கிறது. ஆனா இந்த உலகத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆங்காங்கே அழிவுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம உச்சி கொட்டிட்டு என்ன பண்றோம்? மறுபடியும் நாம நம்முடைய செய்கைகளை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம உலகத்தின்படி நடக்கிறவர்களா இருக்கிறோம். அந்த என்ன நடந்தாலும் சரி தெய்வ பயம் நம்ம இடத்துல இல்லாதவர்களா இருக்கிறோம். நிர்விசாரமான ஒரு தோற்றம் நிறைந்தவர்களா இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நாட்கள் என்னாச்சு? இந்த காலங்கள் எல்லாம் பொல்லாதவைகளா இருக்கிறது. இது இன்னைக்கு நம்முடைய பார்வைக்கு ஒரு சாம்பிள். இது ஒரு சின்ன சின்ன காரியமா காமிச்சு கொடுக்கறாங்க. நடக்க போகுது பாருங்க. வெகு சீக்கிரத்துல தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் தேசம் எங்கிலும் உலாவ போகிறது. எது நிமித்தம் உலாவ போகிறதுனா உங்களுடைய அசுத்தங்களின் நிமித்தமே அது உலாவ போகிறது என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். நம்முடைய பாவங்களின் நிமித்தமே தேசத்துக்கு அப்படி தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதத்தை உண்டாக்க போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் தேவ கோபாக்கினை நிறைந்தவராய், ஹல்லேலூயா, அவர் தேவ கோபாக்கினை நிறைந்தவராய் செயல்படுவதற்கு முன்பாக நம்முடைய இருதயங்களை தேவனாகிய கர்த்தருக்கு நேராக மாற்றிக்கொள்ள வேண்டிய அருமையான மகனே மகளே என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். இந்த காலங்கள் வரப்போகிறது. நாட்கள் பொல்லாததா இருக்கிறது. இந்த பொல்லாதவைகளிலிருந்து நம்ம எப்படி விலக வேண்டும்? அது மாத்திரமல்ல, இந்த பொல்லாதவைகளுக்கு எதெல்லாம் காரணமாய் இருக்கிறது? இந்த ரெண்டையும் இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு அழகா ஒரு சில வார்த்தைகள் மீது கற்றுக் கொடுக்க போறாரு பாருங்க. இந்த நாட்கள் பொல்லாதவைகளா இருப்பதினால் காலத்தை நம்மளால எப்படி பிரயோஜனப்படுத்த முடியல? நம்முடைய சரீரம் தேவனாகிய கர்த்தருக்கு உகந்ததா இருக்க முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒண்ணு இந்த உலகத்தின் அடிமைத்தனத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். பொருளாசை நிறைந்தவர்களாய், நயவஞ்சக நிறைந்தவர்களாய், பொறாமை நிறைந்தவர்களாய், இச்சைக்குள்ள தள்ளப்பட்டவர்களாய், காம விகாரத்துக்குள்ள தள்ளப்பட்டவர்களாய், விபச்சாரத்துக்குள்ள தள்ளப்பட்டவர்களாய், ஹல்லேலூயா, அசுத்தம் நிறைந்தவர்களாய். அது மாத்திரமல்ல, விவாதிக்கிறோம், மற்றவங்களை பார்த்து தகாத வார்த்தைகள் பேசுகிறவர்களாய், புறங்கூறுகிறோம், விக்கிரக ஆராதனை செய்கிறோம். யோசிச்சு பாருங்க. குறி கேட்கிறவர்களை பார்த்து ஓடுகிறோம், அஞ்சனம் பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, தேவனாகிய கர்த்தருடைய இருதயம் எப்படி நொறுங்கொண்டு போகும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட திருக்கும் கேடுமான நயவஞ்சகத்தின் வல்லமைகள் உன்னை பின்தொடரும் பட்சத்துல நம்ம எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்? மகனே மகளே, அதுதான் ஜீவன்ல தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட எந்தெந்த காரியத்துக்குள்ள நீங்க அடிமையாக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்களோ அந்தந்த காரியங்களை விட்டு விலகி தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற பிள்ளைகளை நீங்க மாற்றப்படுவீர்களாக. ஏன்னா கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. நீங்க நினையாத, நாம நினையாத நேரத்துக்குள்ள அது நடைபெற போகிறது. ஹல்லேலூயா. அப்பமா கிறிஸ்துவ எப்படி ஏனாக்கு தேவனாகிய கர்த்தரோடு உறவாடுகிற ஒரு மனுஷன், ஆனா பாருங்க எப்படி நினையாத நேரத்தில் எடுத்து செல்லப்பட்டாரோ அதே போலதான் தேவனாகிய கர்த்தருடைய வருகை வரும்போது நீங்களும் நானும் அறிய முடியாது. ஆனா தேவனாகிய கர்த்தருடைய வருகை வரும்போது அந்த நேரத்தில் அப்பமாக்கு அவருடைய பிள்ளைகளை அவர் எடுத்து செல்லுகிறவர்களாய் மாற்றப்படுகிறார். ஹல்லேலூயா. அதனால ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஈஸியா போய் பேசிடுறோம். தேவனாகிய கர்த்தருக்கு அது உகந்த வாசனையே கிடையாது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்ம அசுத்தங்களை சுமக்கிறவர்களாய் மாற்றப்படுகிறோம். அந்த அசுத்தங்களை களைந்து போடும்போது நம்முடைய கண்கள் தெளிவாகும். ஹல்லேலூயா. இந்த அசுத்தம், அந்த உலக பிரகாரமான அடிமைத்தனத்தை விட்டு நம்ம வெளியே வரும்போது நம்ம இரட்சகராக இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டெடுக்கிற தகப்பனாய் இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிற தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் பாருங்களேன். நம்ம இப்படிப்பட்ட அசுத்தத்துக்குள்ள இருக்கும் போது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செயல்படுத்தும் போது தேவ கோபாக்கினை நம்ம மேல வரும். ஹல்லேலூயா. தேவ கோபாக்கினை வரும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கோபாக்கினையில உங்களை என்ன செஞ்சுக்கோங்க, மோசம் போகாதபடி நீங்க உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி அந்த தூதர்கள் என்ன பண்றாங்க, சங்கிலினால கட்டி அப்ப அவருடைய நியாய தீர்ப்பு நாளுக்காக பாதாளத்துல வைக்கிறவராய் இருக்கிறார். பாவம் செஞ்ச தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி நகரத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுக்கிறார். அந்தகார சங்கிலினால கட்டி நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கிறவரா இந்த தேவனாகிய கர்த்தர் யாரு? தூதர்களை. யோசிச்சு பாருங்க.
அடுத்து பாருங்க, தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நோவா பாத்தீங்கன்னா நீதிமானா மாறுங்க மாறுங்கன்னு பிரசங்கம் பண்ணினாரு. ஆனா அந்த இடத்துல யாருமே என்ன செய்யல, காது கொடுத்து கேட்கவே இல்லை. ஏன்னா அந்த எல்லைகள் எப்படி இருந்துச்சுன்னா, குடித்து வெறித்து அப்பமா கிறிஸ்தடி பழுகி பெருகி பெருக்கம் நிறைந்ததா இருந்தது. அப்ப அவங்களுக்கு குறைவுகள் இருந்திருக்காது. குறைவுகள் இருந்தா நிச்சயமா அவங்களுடைய காதுகள் திறக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல எல்லாம் செழிப்பு உண்டா இருக்கும் போது இங்க பேசுகிற ஒரு தேவனுடைய சத்தம் உடைய காதுகளுக்குள்ள எடுபடாமல் போயிற்று. ஹல்லேலூயா. ஏன்னா அதேதான் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் எச்சரிப்பின் சத்தத்தை எத்தனையோ முறை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆனாலும் எனது பிள்ளைகள் என்ன செய்றாங்க, வளருகிறாங்க, மறுபடியும் வலுவி விழுந்து விடுகிறார்கள். மறுபடியும் நயவஞ்சகத்தின் ஆவி என்ன செஞ்சிருந்தார்களை சூறையாடி கொண்டு விடுகிறது என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த துர் ஆலோசனைகள் அவர்களை என்ன செஞ்சது, ஆக்கிரமித்துக் கொள்கிறது என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். நான் ஒண்ணே சொல்ல விரும்புறேன், தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் தான் நம்மளை ஆக்கிரமிக்க முடியும். சத்ருவானவன் நம்மளை அபகரிக்க தான் பாப்பானே தவிர நம்ம கிட்ட இருந்து எல்லா ஆசீர்வாதத்தை பிடுங்கணும்னு சொல்லுவான். பிடுங்கி ஒன்றுமில்லாத நிலையில கொண்டு வந்து நிறுத்துகிறவன் சத்ருவானவன். ஆனா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மளை வளர்க்கிற தகப்பன், நம்முடைய வாழ்க்கையில பார்த்து பார்த்து செய்கிற தகப்பனா இருக்கிறார். அவருடைய செட்டை நிழலுக்குள்ள நம்மளை காத்து கொள்ளுகிற தகப்பனா இருக்கிறார். ஆனா பாருங்க, இந்த இடத்துல நோவா பேசுறாரு, என்ன செய்யறாரு, நீதிமானா மாறுங்க மாறுங்கன்னு சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல யாருமே செவி கொடுக்காதே போனார்கள். ஆனா அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் செய்த காரியம், அந்த நோவாவின் பேழைக்குள்ள 8 பேரை மாத்திரம் தான் உள்ள அனுப்புனாங்க. ஹல்லேலூயா. அந்த நோவாவுடைய குடும்பம் யோசிச்சு பாருங்க, மீதி எல்லாரும் என்ன பல பிரளயத்தினால் அழிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அன்னைக்கு போய் திரும்ப தட்டி நம்மளுக்கு என்ன இருக்காது, பிரயோஜனம் ஒன்று இருக்காது. ஏன்னா நோவாவுடைய கதவை யார் லாக் பண்ணா, தேவனாகிய கர்த்தர். இதே போலதான் நம்மளுக்கு முன்பாக இருக்கிற பரலோகத்தின் கதவை என்ன செஞ்சிருவார், லாக் பண்ணிடுவாரு. ஹல்லேலூயா. எப்படி மணவாளன் வரும்போது புத்தி உள்ளவர்கள் அந்த அறைக்குள்ள தேவனாகிய கர்த்தரோடு போகும்போது அவங்க போனதுமே என்ன செஞ்சிட, கதவு லாக் பண்ணப்பட்டோம். இதே போலதான் தேவனாகிய கர்த்தருடைய வருகை வரும்போது நீதியுள்ள பிள்ளைகளை நம்ம மாற்றப்பட்டிருந்தோமே என்றால் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள அவர் அழைத்து செல்கிறவராய் இருப்பார். அல்லது என்ன செய்ய, ஒன்னு அரியன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எரிநரகம் நம்மளுக்கு பக்கத்துல அருகாமலே காத்து இருக்கும். ஹல்லேலூயா. அதுல தள்ளப்பட்டு போய்விடுவோம். மகனே மகளே, இந்த காரியம் எதுக்காக நம்மளுக்கு அறிவிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நம்ம இத பார்த்தாவது என்ன செய்யணும், மனம் மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஓமையாக முன்னாடியே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாரு, இந்த காரியங்கள்லாம் செய்து முடிந்த காரியங்கள் எல்லாம் மறுபடியும் நம்மளுக்கு நம்ம பார்த்து இப்ப தேவனாகிய கர்த்தர் இதெல்லாம் செய்ய முடியும். அதனால நம்ம என்ன செய்யணும், நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ளணும்னு சொல்லி பயம் நம்மளுக்குள்ள, தேவ பயம் நம்மளுக்குள்ள வேணுங்கிறதுக்காக தேவனாகிய கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் திருஷ்டாந்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் நம்ம என்ன செய்யறோம்னா, எத்தனை சத்தியத்தை கேட்டாலும் கண் கூட நேருக்கு நேர் நடக்குது சம்பவம். ஆனாலும் நம்மளால மனமாற முடியாத சூழ்நிலை. மகனே மகளே, காலங்கள் கொடிதா இருக்கிறது. அப்ப பொல்லாப்புக்கு நீங்க விலக்கி பாதுகாத்து கொள்ளப்படணும்னா தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வேணும். ஹல்லேலூயா. அநேகருடைய சூதாட்டங்களை களைந்து போடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அநேக பெண்கள் சூதாட்டத்துல செயல்படுகிறவர்களா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அடிமைத்தனமான காரியத்துக்குள்ள விழாதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பமா கிறிஸ்தோத்திரம் டாடி. அது மாத்திரமல்ல, லோத்து ஸ்டோரி நம்மளுக்கு நல்லா தெரியும். சோதம் குமாரா சாம்பலா மாறுது. ஹல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல லோத்து பாருங்க, ஆபிரகாம் லோத்துக்காக பரிந்துரைத்து கொண்டிருக்கிறார். அந்த ஜெபத்தை கேட்டு தேவனாகிய கர்த்தர் லோத்தை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஆனா அந்த இடத்துல அந்த அழிவில் இருந்து அந்த லோத்தை பாதுகாப்பாரு. ஹல்லேலூயா. அதே போலதான் இன்னைக்கு உங்களை என்னையும் அழிவில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளப்படணும் நாம அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வேணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் எதுக்காக நம்மளுக்கு மறுபடியும் சொல்லி கொடுக்கறாங்க அப்படின்னா, நம்முடைய கண்கள் திறக்கப்படணும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எழுப்பப்படணும். இதெல்லாம் தேவனாகிய கர்த்தரால செய்ய முடியும். அவருடைய கோபாக்கினை நாட்கள்ல எதெல்லாம் நடக்குமோ அது எல்லாத்தையுமே என்ன செய்யறாரு, நம்மளுக்கு சாம்பிளா செய்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஆங்காங்கே நீங்கள் நினையாத வேளையில அப்பமா கிறிஸ்தோத்திரடி அநேக எல்லைகளுக்குள்ள நிலநடுக்கங்கள் பொங்கி எழும்ப போகிறது. அநேக வீடுகள் பூமிக்குள்ளாக மறுபடியும் புதைக்கப்படும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க அவர் சொல்ற காரியத்தை லேசா நினைச்சிடாதீங்க. நிச்சயமா தேவனாகிய கர்த்தர் சொன்னா செய்து முடிக்கிற தகப்பனா இருப்பார். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க பரிந்துரைக்கும் போது அதுல இருந்து நிச்சயமா தாமதிக்கப்படும் ஒண்ணு, அல்லது அதுல இருந்து பாதுகாக்கப்பட்டுருவோம். ஹல்லேலூயா. எப்படி நினிவே மக்கள் தங்களை வருத்தி தேவ சமூகத்துல காத்திருந்து என்ன செய்வாங்க, அந்த நாட்கள் அது அழியாதபடி காத்து கொண்டாங்க. ஆனா அதே அவங்களுடைய பிள்ளைங்களுடைய காலத்துல என்ன நடந்துச்சு,
அந்த நினைவே பாத்தீங்கன்னா அழிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நம்ம பாவத்துல இருந்து மீட்டெடுக்கப்படும் போது கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மளுக்கு இருக்கும். அது மறுபடி அதே சுமந்து கொண்டு இருக்கும் போது, அதே அசுத்தத்துக்குள்ள நம்ம வாழும் போது, தேவனாகிய கர்த்தருடைய அப்படி வரும்போது அதை விட்டு நம்ம பின்வாங்குகிறவர்களா இருப்போம். ஹல்லேலூயா. தேவ கோபாக்கினைக்கு நம்ம தப்பித்து கொள்ளணும்னா அவருடைய வெளிச்சம் உள்ள பிள்ளைகளா நம்ம மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை பிரகாசிப்பிக்கப்படும், நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும், நம்முடைய முகங்கள் பிரகாசிப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், கனியற்ற பிள்ளைகளாய் இராதபடி கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படுவீர்களாக. ஹல்லேலூயா. நம்ம கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்கும்போது மட்டும்தான் அப்பமா கிறிஸ்துவ மதியற்ற வாழ்க்கையில இருந்து நம்ம விளக்கப்படுவோம். நம்ம மதியற்ற வாழ்க்கையில இருந்து விளக்கப்படும் போது தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாற்றப்படுகிறது. ஆனா தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, தூங்குகிற நீ என்ன செய்ய, விழிப்பாயிரு. தெபோராலே எழுந்திரு, விழித்திருன்னு சொன்னது போல கர்த்தர் என்று உரைக்கிறார். மகனே மகளே, விழிப்பாயிருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பவுமே நம்ம என்ன செய்யணும், விழிப்பாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மரித்தோரை விட்டு நம்ம எழும்புகிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற, யாரெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்கி கொண்டு இருக்கீங்களோ உங்களை எழுப்புகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அது மாத்திரமல்ல, மரித்த தருவாயில இருக்கிற உங்களை என் தேவனுடைய கர்த்தர் கரம் பிடித்து தூக்குகிறவராய் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தேவனுடைய கர்த்தர் சொல்றார், ஞானம் உள்ளவளாய் நீ நடந்து கொள்ளும் பட்சத்துல ஹல்லேலூயா அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஆவிக்கேற்ற ஞானம் உள்ளவர்களாய் நம்ம நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கனி கொடுக்கிற ஞானத்தை கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மதியற்றவர்களாய் இராதபடி கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து என்ன செய்யுங்க, செயல்படுங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம மதியற்றவர்களாய் இராதபடி தேவனுடைய கர்த்தருடைய சித்தம் என்னன்னு சொல்லி கேட்டு அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி, இன்னைக்கு உங்க விருப்பம் என்னப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக பிரகாரமா புது தம்பதிகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள், எனக்கு இது பிடிக்கும் அப்படி நிறைய இப்போ உள்ள நாட்கள் எல்லாம் நிறைய நடக்குது. ஆனா பாத்தீங்கன்னா அதேதான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க தேவனாகிய கர்த்தருக்கு எது பிரியமானது என்று அவர்கிட்ட கேட்டு நீங்க தெரிந்து கொள்ளலாம் என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். அதாவது அவருக்கு எது பிரியமான பாதையோ, அப்பமா கிறிஸ்தத்துல அவருக்கு எது பிரியமோ அதன்படி நம்ம நடக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்கிறவர்களாய் செயல்படுவோம் என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இது கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றப்படும் போது அப்பா தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம், நம்முடைய வாழ்க்கையில இருக்க அவபக்தியை நம்ம என்ன செஞ்சணும், களைஞ்சு போட்டுறணும். அப்பமா கிறிஸ்தத்துல நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் அவிசுவாசமா மாறுகிறது. ஹல்லேலூயா. அவிசுவாசமா நம்முடைய வாழ்க்கையில மாற்றப்பட்டுச்சுன்னா முன்னிலைமை காட்டிலும் கேடுள்ளதா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், உன்னுடைய வாழ்க்கையில இருக்க அவிசுவாசத்தை களைந்து போடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு அழகா கற்றுக் கொடுத்த காரியம் பாருங்க. விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு எரிநரகம் உண்டு. ஹல்லேலூயா. சத்ருடைய கையில ஒப்பு கொடுப்பார். தேவ கோபாக்கினை அவர்கள் மேல் உண்டாகும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட உலகத்துக்குள்ள நடைபெறுகிற அழிவுல இருந்து நம்ம தப்புவித்துக் கொள்ளப்பட முடியாது. ஹல்லேலூயா. நம்ம அசுத்த இச்சைகளை களைந்து போடுகிறவர்களாய், நம்முடைய வாழ்க்கையில இருக்க அசுத்தமான தன்மைகளை விட்டு விலகுகிறவர்களாய், அவிசுவாசத்தை களைந்து போடுகிறவர்களாய் நம்ம மாற்றப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசம் இருக்கிறத தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்தி இருக்கிறேன் என்று கர்த்தர் ஏற்கனவே அந்த சோதம் பத்தி நம்மளுக்கு வாக்கு பண்ணிருக்காங்க. ஹல்லேலூயா. நம்ம பாக்குறதுக்காக பார்த்த தேவனாகிய கர்த்தர் இதை செய்ய அவரால் முடியும்னு சொல்லி தேவ பயம் நம்மளுக்குள்ள வேணும். தேவனாகிய கர்த்தர் சொல்ற, உங்களுடைய வாழ்க்கையில இப்ப நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால் உங்களுடைய காலத்தை என்ன செஞ்சுக்கோங்க, பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா பகற்காலம் இருக்கும் போதே நம்முடைய ஆத்துமாவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் தேவனாகிய கர்த்தருடைய வருகைக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா ராக்காலங்கள் வரப்போகிறது. அந்த ராக்காலங்கள் மிகவும் கொடிதா இருக்க போகிறது. ஒரே ஆட்சி முறையில தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு கையாளும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது அந்தி கிறிஸ்துவின் காலமா இருக்க போகிறது. அந்தி கிறிஸ்து அப்ப சத்ருவாக வருவான் என்று நீங்க நினைக்க வேண்டாம். அது மனுஷீக வல்லமையாக தான் அந்த சத்ருவானவே வருவான். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல தேவனாகிய நம்மளுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. ஹல்லேலூயா.
அதனால இன்று தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா மதியற்ற பிள்ளைகளாய் இராதபடி ஆவியின் கனினால் நிரப்பப்படுகிற பிள்ளைகளாய் நம்ம மாற்றப்பட வேண்டும். சகல நற்குணத்திலும் தேறினவர்களாய் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீதியிலும் உண்மையிலும் நீங்கள் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், கனி கொடுக்கிற மரமாக நீ மாற்றப்படணும் மகனே மகளே. அது மாத்திரமல்ல, சகல விதத்திலும் நற்குணசாலியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீதியிலும் சரி உண்மையிலும் சரி நீங்க நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்பா, இது எல்லாம் தேவனாகிய கர்த்தருக்கு பாத்தீங்கன்னா ஒரே நாளே வார்த்தையில அழகா நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. கனி கொடுக்கிற பிள்ளைங்களா நம்ம வாழணும். அவருடைய நீதியில் நியாயத்திலும் உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றப்படணும். அது மாத்திரமல்ல, நற்குணசாலியான பிள்ளைகளாய் நம்ம இருக்க வேண்டும். இதுதான் தேவனாகிய கர்த்தருடைய விருப்பம். இதுக்குள்ள நம்ம அடங்கி இருக்கும்போது என்ன நடந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் நம்மளை அரவணைத்துக் கொள்ளுகிற தகப்பனா இருக்கிறார். எப்படி கோழி தன்னுடைய குஞ்சுகளை அவருடைய செட்டைகளை வைத்து மறைத்துக் கொள்ளுமோ, அந்த பருந்து வந்துச்சுன்னா அது குஞ்சை பிடிச்சிட்டு போறதுக்கு முன்னாடி அது என்ன செய்யறோம், அழகா அதனுடைய ரெக்கைகளை வச்சு மறைத்துக் கொள்ளும். அதே போலதான் தேவனாகிய கர்த்தர் உலகத்துக்குள்ள எப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடந்தாலும் சரி, அதாவது பாவத்து நிமித்தம், அக்கிரமத்து நிமித்தம், அசுத்தத்து நிமித்தம் தேசம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. அந்த பாழாய் போய் கொண்டிருக்கிற தேசத்துக்குள்ள அசம்பாவிதங்கள் நடைபெறும் என்று நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு கர்த்தர் உரைக்கிறார். அது தேவ கோபாக்கினை கலசங்களை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஆனா தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அப்ப வெகு விரைவில் அவருடைய கோப கலசங்கள் ஊற்றப்படும் நாட்கள் நெருங்கிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த கலசங்களை ஊற்றுவதற்கு முன்பாக உங்களுடைய இருதயங்களை தேவனாகிய கர்த்தருக்கு நேராக ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். கனி உள்ள பிள்ளைகளாய், கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு திராட்சை தோட்டமாய் இருக்கிறார். அதுக்குள்ள இருக்கிற கிளைகளாய் நம்ம செயல்பட வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அப்ப களங்கம் இல்லாத ஞான பாலாக இந்த வேதாகமத்தை நம்ம உட்கொள்ள ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஒரு ஆலோசனை நம்ம விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளப்படுவோம். சத்துருடைய சேனைகள் நம்ம இடத்துல நெருங்குவது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து விடுவார். சாத்தான் சபையிலிருந்து யாரும் நம்மளுக்கு போதிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்பமா கிறிஸ்துவ என்ன மனுஷிக நிமித்தமாக என்ன ஆலோசனை கொடுத்தாலும் நம்முடைய காதுகளுக்குள்ள செல்லாது, நம்முடைய சிந்தைக்குள்ள அது போகாது. ஏன்னா தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கையில முழுமையாக உருவின பட்டயமா அவர் உன்னோடு இருந்தாரே என்றால் இப்படிப்பட்ட சம்பவம் உன்னுடைய வாழ்க்கையில நடைபெறாது என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அது நிமித்தம் என்ன செய்வாரோ அந்த அப்படிப்பட்ட சம்பவத்தில் இருந்து என்னுடைய செட்டை நிழலுக்குள்ள வைத்து உன்னை காவல் வைப்பேன் மகனே மகளே என்று வாக்கு பண்ணுகிறார். இன்னொரு ஆலோசனை நம்மளுக்கு கொடுக்கிறார் பாருங்க. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்க இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேட்டுள்ளதா இருக்கும். தேவனாகிய கர்த்தரை சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டிருப்போம். நம்முடைய பாவங்கள் தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கும். நம்முடைய வியாதிகள் விடுதலையாயிருக்கும். இது நிமித்தம் நம்ம அவரை சார்ந்து வந்திருப்போம். இல்ல தேவனாகிய கர்த்தர் தான் நம்மளுக்கு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்போம், அவரையே சார்ந்து நிற்கிறவர்களை மாற்றப்பட்டிருப்போம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி வந்துரும், ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்வு வந்துரும், ஆசீர்வாதத்துல செழிப்பு வந்துரும். நம்முடைய சரீரம், நம்முடைய ஆத்துமா டவுன் ஆயிரும். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாமே போதுமான அளவுக்கு நம்ம கிட்ட இருக்குது. எனவே நம்மளுக்கு என்ன இல்ல, தேவனாகிய கர்த்தர் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நயவஞ்சகமா என்ன செஞ்சிருவான், துர் ஆலோசனை நிமித்த சத்ருவானவன் உள்ள நுழைய ஆரம்பித்து விடுவான். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் மனுஷர்கள் நிமித்தமாக அந்த ஆலோசனை கிடைக்கும். சிலருக்கு அந்த இருதயத்துக்குள்ளேயே சத்ருவானவன் பேசுவான். இவ்வளவு நாள் ஜெபிச்சியே, என்ன லாபம் உனக்கு? ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் அவருடைய சத்தத்துக்கு விசுவாசத்தோடு ஓடினாயே, உனக்கு என்ன லாபம்? ஒரு நிமிஷம் உன்னை நீ மாற்றிக்கோ, உன்னை அவிசுவாசத்துக்குள்ள நீ வளர ஆரம்பி அப்படின்னு சொல்லி அப்படியே அழகா உள்ள கலையை என்ன செஞ்சிருவான், ஆவில எரிற திரிய நீ என்ன செஞ்சிருவான், நறுக்கி போட்டுருவான். ஹல்லேலூயா. ஏற்கனவே ஆவிக்குரிய வாழ்க்கை மங்கி எரிந்து கொண்டு இருக்கும். அதை உயிர்ப்பிக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த திரியை எப்படியாவது நறுக்கி போடலாம்னு சொல்லி என்ன செய்வான், கங்கணம் கட்டி கொண்டு அவன் உங்களை அலசி ஆராய்ந்து தேடிக்கொண்டு வருவான். ஆனா ஜீவனுள்ள தகப்பன் சொல்லுகிறார் பாருங்க, அப்படி நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்த பிற்பாடு தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை விட்டு விலகினாய் ஆனால், ஆனா சொல்லுவோம் நான் அவர் மேலையும் கோவப்படல, என்ன வளர்த்தவங்க மேலையும் கோவப்படலன்னு சொல்லி நம்ம ஈஸியா பேசிடுவோம். ஆனா உள்ள குடிக்கொண்டிருக்கிறது இருளின் வல்லமை. ஹல்லேலூயா. அந்த இருளின் வல்லமையை நம்ம களைந்து போடணும் அப்படின்னா தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கையில வேணும். ரெண்டாவது, உங்களுக்குள்ள அந்த உணர்வு வேணும். நம்ம ஒரு நாள் வாழ்ந்த பாதை என்ன, இன்னைக்கு நம்ம வாழ்கிற பாதை எப்படி இருக்கு? ஒரு நாள் தேவனாகிய கர்த்தரை முத்தம் செய்கிறவர்களா இருந்தோமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? உலக பிரகாரமான வேலைகளை பார்க்கிறோம், உலக பிரகாரமா ஜெபிக்கிறோம்.
கிறிஸ்தவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வசனம் படிச்சிருவோம், ஜெபிச்சிருவோம். அது அல்ல வாழ்க்கை. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறது அந்த காரியத்தை அல்ல. தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறது உள்ளான உன்னுடைய இருதயத்தை தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அசுத்தம் இல்லாத பரிசுத்தமான அப்பமாய் ஸ்தோத்திரிக்கிறேன் டாடி. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிற அநேகருடைய வெண்கல கதவுகளை உடைத்து போடுகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிறவராய் வருகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அந்த காரியங்கள் உங்களை விட்டு விலகுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உண்மையாய் தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறேன். அவர் சம்பூரணத்தை உங்களுக்கு கொடுக்கிறவராய் வருகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அடையார் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அங்க ஒரு லத்தி சார்ஜ் நிமித்தம் மிகப்பெரிய சேதங்கள் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தரை விட்டு மறுபடியும் அவரை விட்டு விலகும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த விலகும் போது ஒரு ஜெயம் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில. விலகிறதுக்கும் ஒரு ஜெயம். ஹல்லேலூயா. அந்த விலகினதுக்கு அப்புறம் அந்த ஜெயம் பயங்கரமா இருந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு நம்ம கரெக்டா போற மாதிரி இருக்கும். நம்முடைய பாதை பயங்கரமா ரொட்டீனா நம்முடைய வாழ்க்கையில சேல்ஸ் எல்லா விதத்திலயும் நம்முடைய வாழ்க்கையில உயர்வு, வேலையில உயர்வு, எல்லாமே உயர்வு போன்று நம்முடைய வாழ்க்கை தரங்கள் எப்படி இருக்கும்னா ஜெயமாக மாற்றப்பட்டது போன்று இருக்கும். ஏன்னா இத உன்னுடைய கண்களை அடைப்பதற்காக சத்ருவான உனக்கு விதித்த வலைகள். மகனே மகளே, கர்த்தர் சொல்லுகிறார், சத்ருவான உனக்கு விரிக்கிற வலைகள் இது. இந்த வலைகளை நீ களைந்து போட வேண்டும். ஹல்லேலூயா. சிலந்தி பூச்சி அழகா கூடு கட்டிட்டு போகும். அந்த கூடை நம்ம என்ன செய்யணும்? நம்ம இருதயத்தை விட்டு களைந்து போடும்போது அது விஷம் நிறைந்த பூச்சி. அதே போலதான் விஷம் நிறைந்த அந்த துர்க்கிரியைகள் என்ன செஞ்சிடும்? அந்த இருதயத்துக்குள்ள குடிக்கொண்டு விடும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அந்த சிலந்தை கூட நீ எப்படி உடைச்சு அந்த சிலந்தியை நசுக்கும் பட்சத்துலதான் தேவனாகிய கர்த்தர் யார் என்பது மறுபடியும் உங்களுக்கு தெரியும் என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஆனா இது தெரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் என்ன செய்வாங்களாமா? அந்த அசுத்தத்துக்குள்ளே விழுந்து போவார்கள். அந்த அசுத்தத்துக்குள்ள மறுபடியும் விழுந்து போனவர்களுக்கு ஜெயம் கொண்டவர்களா இருப்பார்கள். ஆனா அவர்களுக்கு விதைக்கிற விதை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமை காட்டிலும் கேடுள்ளதா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம எப்படி இருந்திருப்போம்? பாவத்துக்குள்ள இருந்திருப்போம், தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தத்துக்குள்ள இருந்திருப்போம், இச்சைக்குள்ள இருந்திருப்போம். ஆனா அதுல இருந்து நம்மள உயிர்ப்பிச்சு மீட்டெடுத்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற பிள்ளைகளை மாற்றி ரட்சிப்பை கொடுத்து அவருக்குள்ள வளர்த்து கொண்டு வருவார். ஆனா நம்முடைய இருதயம் மறுபடியும் என்ன செஞ்சிரும்? திரும்பவும் என்ன செஞ்சிரும்? உலக காரியங்களை மறுபடியும் நம்ம எப்படி பேக்ல இருந்தோமோ அதே காரியங்களை சுமக்கிறவர்களாய் மாற்றப்பட்டு விடுகிறோம். திரும்ப நீ அப்பமக்கு எழுப்பப்பட்டு நீ விழுந்து போனாயானால் மகனே மகளே, பின்னிலைமை முன்னிலைமை காட்டிலும் கேடுள்ளதா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில விட்டு விலகிறது ரொம்ப ஈஸி நினைச்சுக்கிறீங்க. அத உங்களை அறியாமலே ஒரு பக்கம் நீங்க தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகிட்டு இருப்பீங்க. அது உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா உங்களை நிதானிச்சு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அப்ப நீங்க என்னதான் செபிச்சு மேற்கொண்டாலும் உங்களுடைய பின்னிலைமை அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரடி முன்னிலைமை காட்டிலும் மோசமாயிருக்கும், கேடு நிறைந்ததாயிருக்கும். அப்ப உதவுறதுக்கு முடியாது மகனே மகளே. அதனால ஜீவன தேவனாகிய எப்படி ஒரு சத்துருவானவன தேவனாகிய கர்த்தர் துரத்தி விட்ட பிற்பாடு உங்களுடைய இருதயம் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதா இருந்துச்சுன்னா ஒரு பிசாசை காட்டிலும் 7 பிசாசை உள்ள அழைத்து கொண்டு வருவான் வேதம் சொல்லுகிறது. இதே போலதான் உன்னுடைய பின்னிலைமை, நீ இப்ப இருக்கிற நிலைமை முன்னிலைமை காட்டிலும் மோசமாயிருக்கும். யோசிச்சு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய இருதயம் எப்படி வேதனைப்படும், அவருடைய இருதயம் எப்படி உடைஞ்சு போக ஆரம்பிச்சு பாருங்க. கொஞ்ச நாள் இருக்கட்டும் விட்டுட்டு போயிருவாரு. ஹல்லேலூயா. அடுத்த நபரை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. ஆனா விழுந்து கிடக்கிறது நீங்கள் தான். ஹல்லேலூயா. யார் இந்த அசுத்தத்துக்குள்ள மறுபடியும் விழுந்து கிடக்குறீங்களோ, மறுபடியும் அந்த பாவத்தை நோக்கி ஓடுகிறீங்களோ, பழைய எகிப்தா யாரெல்லாம் மாறுகிறீங்களோ அவங்களுடைய நிலைமை மிகவும் கொடிதா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா உங்களுடைய வாழ்க்கைய மரண தருவாயில இருந்தீங்கன்னா, மரித்த தருவாயில இருந்தீங்கன்னா, ஹல்லேலூயா, தூங்கி கொண்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிற இன்று விழிப்பாயிரு மகனே மகளே. மரித்த தருவாயில இருக்கிற உன்னை தேவனாகிய கர்த்தர் தூக்கி எடுக்க நான் வந்திருக்கேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் பாருங்க. நீங்க என்னதான் இப்படி விழுந்தாலும் சத்ருவான உங்களை எப்படிதான் அவன் வலையில விழ வச்சாலும் அவங்களுடைய கூட்டங்கள் அநேகம் பேரா இருக்கலாம், அவர்கள் சம்பூர்ணம் அடைந்த அநேகம் பேரா இருக்கலாம். ஆனா அவர்கள் அறுப்புண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அப்பமா கிறிஸ்துவ நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் அந்த வல்லமைகளை உங்க இடத்துல இருந்து உடைச்சு மறுபடியும் உங்களை தூக்கி நிறுத்துகிற தகப்பனா இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தயவு செய்து துர் ஆலோசனை கண்டு ஓடிராதீங்க, விழுந்து போயிடாதீங்க. காலங்கள் கொடிதா இருக்கிறது. உங்களுடைய நாட்களை நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் உங்களுடைய காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆத்துமாக்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆத்துமாக்கள் தேவனாகிய கர்த்தருக்கு உகந்த வாசனை உள்ளதாய் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி. மறுபடியும் விழுந்து போறது நீங்க தேவனாகிய கர்த்தரவனை காயப்படுத்துறதா உங்களுடைய பார்வைக்கு தெரியாம இருக்கலாம். அதை காட்டிலும் பல மடங்கு நீங்க நொறுங்குண்டு போவீர்கள். உங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் பிற்பாடு பிடுங்கப்பட்டு விடும். ஹல்லேலூயா. அதுக்கு உங்களை இடம் கொடாதபடி தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிள்ளைகளாய், தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் மாற்றப்படுவீர்களாக என்று நான் தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறேன். அசுத்தங்களை களைந்து போடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பாமாக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்க கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன். அடிய நேரத்துல பிரயோஜனமானவள் ஆண்டவரே, முற்றிலும் உங்க கருத்துல தாழ்த்தி தந்துடுறேன். எல்லா கனமும் ஜீவனுள்ள தகப்பன் ஒருவருக்கே செலுத்துகிறேன். அப்பா, கேட்கிற யாவருடைய இருதயங்களும் திறக்கப்படட்டும். ஏசப்பா, ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மண்ணாவை கொடுத்திருக்கீங்க. இது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கிறதுக்காக நன்றி. இது நிமித்தம் எங்க சரீர வாழ்க்கைகளும் எங்களுடைய சரீரத்துல இருக்க அவயங்களும் உங்க நாமத்துல சுத்திகரிக்கப்படட்டும். ஏசப்பா, உங்க கருத்துக்களை முற்றிலும் தாழ்த்தி தந்துடுகிறேன். அப்பா, எல்லா கனமும் ஜீவன தகப்பன் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். இதை கேட்ட மாதத்துல விட்டு விடாதீங்க. கண்டிப்பா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, மறுபடியும் தேவ சத்தம் துணிக்குன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இயேசுவின் ஊழியங்களுக்காக, என்னுடைய குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.